என் பேர் ஆர் ஜம்புலிங்கம். வாழை மரம் பொதுவாக எடுத்துட்டிங்கன்னா வாழை மரத்தை ஒவ்வொரு நம்ம எல்லா மனிதர்களும் வாழை மரத்தில் வீட்டில் வச்சா நல்லது. ஏன்னா நமக்கு பிறந்த பிள்ளைகளோ இல்லை சகோதரர்களோ நமக்கு தோல் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் வாழை மரம் என்ற ஒரே ஒரு மரம் நமக்கு தோல் கொடுக்கும். கீழே வேரில் முதல் கொண்டு மேலே டாப் டு எண்ட் வரைக்கும் நமக்கு ஒவ்வொரு இதுவும் வேஸ்டேஜ் என்ற ஒரு இல்லாமல் ஒரே மரம் வாழை மரம். வாழை மரத்தில் அந்த கிழங்கு இருக்கு இல்லைங்களா, அந்த கிழங்கை கொஞ்சமாக கட் பண்ணி நம்ம ஒரு இடத்துல வேற இடத்துல மூவ் பண்ணி வைக்கும்போது வாழை மரம் செடி வந்துடும். அது அப்படியே போனீங்கன்னா நம்ம இப்போ எக்ஸாம்பிள் நம்முடைய இந்த சமுதாயத்தில் இப்போ இருக்கிற டில் டேட்டில் நமக்கு சர்க்கரை ஆகட்டும் இல்லை நோய்கள் புற்றுநோய் ஆகட்டும் எல்லா நோய்களுக்கும் அதிபதியாக தான் நம்ம இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்ம இந்த காலகட்டத்தில் வாழை மரத்தில் அந்த தண்டு நம்ம கட் பண்ணிட்டு தூர போட தண்டு, அந்த தண்டு இருக்கு இல்லைங்களா, அந்த தண்டை நம்ம எடுத்துட்டு அது சின்ன சின்ன துண்டுகளா அப்படின்னா நம்ம சமையல் செய்யறோம். அந்த சமையல்ல நம்ம ஏன் அதை சாப்பிட்றோம் அப்படின்னா அதுல நார் சத்துக்கள் மிகவும் ரொம்ப நிறைய அடங்கு இருக்குது, ஐரன்ஸும் நிறைய இருக்குது அதுல. ரெண்டாவது கிட்னில நமக்கு ஸ்டோன் நிறைய பேர் ப்ராப்ளம் பண்ணுவாங்க. ஏன்னா தண்ணி குடிக்காத ஒரு ப்ராப்ளத்துல கிட்னில கல்ல ஸ்டோன் வந்துடும். அந்த கிட்னியை அந்த கல்லை கரைக்கணும் அப்படின்னா வாழைத்தண்டு சாப்பிடுங்க. டாக்டர்ஸ் எவ்வளவு பேர் நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க வாழைத்தண்டை சாப்பிடுங்கன்னு. வாழைத்தண்டு எங்க நம்ம ஒரு மரம் வீட்டில் ஒரு மரம் வச்சிருந்தா அது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மரத்துல தாறு வெட்டிட்டு பிறகு அது ஒரு பாதி மரம் வெட்டிட்டு பிறகு அதுல ஒரு கத்தி எடுத்துட்டு நம்ம அது ஒரு சின்ன குழி மாதிரி பண்ணுவோம். குழி மாதிரி பண்ணிட்டு அதுல கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் வெந்தயம் அதுல நீங்க போட்டு ஒரு வாழை எடுத்து மூடிடணும். அது ஏன் மூடணும் அப்படின்னா எறும்பு ஈக்கள் போகாம இருக்குது. அதை வாழை நம்ம மூடிட்டு ஒரு 4 to 5 hours அந்த தண்ணி எடுத்து நம்ம குடிச்சோம் அப்படின்னா நமக்கு இருக்கிற சர்க்கரை வெறும் வயிற்றுல குடிக்கணும். சர்க்கரை நோயை நம்ம கட்டுப்படுத்தலாம். ரெண்டாவதா பாத்தீங்கன்னா கிட்னில நமக்கு ஸ்டோன் நிறைய ப்ராப்ளம், கிட்னில ஸ்டோன் இருக்குது, அதுக்கும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது அல்சர், நம்ம உடல் சூடு தணியணும், அல்சர் வயிற்றுல அல்சர் இருக்குது, எதை சாப்பிட்டாலும் நமக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா வெறும் வயிற்றுல நான் சொன்ன அந்த ஒரு டிப்ஸ் அது ரெகுலர் டெய்லி வெறும் வயிற்றுல நீங்க குடிச்சீங்கன்னா அதோட உங்களுக்கு மருத்துவம் தேவையில்லை. அதுக்கப்புறம் அப்படியே மேல நீங்க வந்தீங்கன்னா இலைகள் இந்த நம்ம பார்த்துட்டு இருக்கோமே அந்த இலைகள் தான். அந்த இலைகளை நம்ம அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு லேபர் வந்தாலோ இல்ல ஒரு கல்யாண வீடா இருந்தாலும் எந்த ஒரு வீடா இருந்தாலும் வாழை இலை நமக்கு ஃபர்ஸ்ட் போடுவாங்க. பந்தியில வாழை இலை இல்லாத ஒரு பந்தியம் இருக்காது. அந்த மாதிரி ஒரு வாழையில நம்ம நானும் நினைச்சிட்டு இருக்கோம் வாழை இலை போட்டோம் சாப்பிட்டோம் தூக்கி போட்டோம். அந்த வாழையில ஏன் அந்த காலத்துல முன்னோர்கள் வாழையில தமிழ் பாரம்பரிய பிரகாரம் வாழையில தான் போட்டாங்க. அதுல என்ன மகத்துவம், அதுலயும் ஒரு மகத்துவம் இருக்குது. வாழையில நம்ம கட் பண்ணிட்டு போடும்போது சுட சுட இப்போ சாப்பாடோ இல்லை வேற ஏதோ போடும்போது அதோட கலர் மாறும், பார்த்துருப்பீங்க, அது கருகுன கலர்ல வரும். அந்த கலர்ல நம்ம வரும்போது பாலிபினால் அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் அதுல சுரக்குது. இந்த பச்சையான ஒரு வேதியில் பாலிபினால் ஒரு வேதிப்பொருள் சுரக்குது. அந்த வேதிப்பொருள் நம்ம சாப்பிட்ற உணவோடு கலந்து நமக்கு உடம்புல போகும்போது அதுவும் ஒரு மருத்துவம், சில மருத்துவங்கள் நமக்கு குணமாகுது. ஸ்பெஷலி புற்றுநோய் ஒரு பெரிய ஒரு சொல்லுவாங்க, அதுதான் இப்போ நிறைய டெண்டரா ஓடிட்டு இருக்கு. அந்த புற்றுநோயும் குணப்படுத்தும். நரம்பு தளர்ச்சி இருக்கிற மனிதர்களும் நாம் அந்த வாழையில போட்டு சாப்பிட்டோம்னா இந்த ரெண்டு மெயினான இந்த ரெண்டு பிறகு நிறைய மருத்துவ குணங்களும் அது இருக்குது. வாழைப்பழம், வாழைக்காய். வாழைப்பழம் நம்ம எதுக்கு நிறைய காலையில் எழுந்து சாப்பிடுவோம், அப்புறம் வெயிட் ரெடியூஸ் பண்ணணும் அதை சாப்பிடுவோம். அதில் ஐரன்ஸு மினரல்ஸு நிறைய நார் சத்துக்கள் அந்த மாதிரி அடங்கிய ஒரு வாழைப்பழத்தை நம்ம சாப்பிடுவோம். காயாகட்டும் பழமாகட்டும் சாப்பிடுவோம். வாழை மரத்தோட தண்டு இருக்கிற நாடு இருக்கு இல்லைங்களா, அந்த நாடு நமக்கு சுபகாரங்களுக்கு யூஸ் பண்ண மலர்கள், மலர் கட்டுறதுக்கு பூ மாலை கட்டுறதுக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணும். வாழைப்பூ இருக்கிற ஒரு பெரிய அந்த வாழைப்பூ நீங்க ரெகுலரா சாப்பிட்டீங்க அப்படின்னாலே நீங்க ஹாஸ்பிட்டல் நாட வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா பெண்களுக்கு வரக்கூடிய நிறைய பிரச்சனைகளை பாதி பிரச்சனை அடக்கக்கூடிய ஒரே மகத்துவம் நம்ம வாழை மரத்தோட பூ, அந்த பூல அடங்கி இருக்குது. அதுல ரெகுலரா பீரியட்ஸ் அந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் எல்லாம் அதுல நமக்கு சால்வ் படுத்துது. அது என்ன சிறு சிறு துண்டுகளா வெட்டிட்டு அது ஒரு சூப்பா வச்சு குடிக்கலாம் நீங்க. அதுக்கப்புறம் அது ஒரு பொரியல் செஞ்சு சாப்பிடலாம், அதை வடை செஞ்சும் சாப்பிடலாம். இந்த மாதிரி நிறைய மகத்துவம் இருக்குது. மாடு இருக்குதோ அது இருக்குது. இதுக்குள்ள ஒரு வாழை மரத்தை உங்கள் வீட்டில் இடம் இருந்தா நீங்க நட்டு வைங்க. அது உங்களுக்கு எல்லா விஷயத்துக்கும் உங்களுக்கு உறுதுணையா இருக்கும் அந்த வாழை மரம். ஆகையால அந்த வாழை மரத்தை நீங்கள் எங்கு பார்த்தாலும் மார்க்கெட்ல எங்கு பார்த்தாலும் அதை வாங்கி நீங்க அதை ஜஸ்ட் நான் சொன்னேன் அப்படின்றது ஒரு நான் சாப்பிடுங்க. அதோடைய உங்களுடைய நிறைய பிரச்சனைகளை தீர்த்து நீங்கள் நலமோடு வாழ அது ஒரு மரம் வாழை மரமாக நமக்கு தந்திருக்குது. அதை அழிச்சிட்டு நம்ம வாழ வைக்குது. அதுதான் சொல்லியிருக்காங்க.